Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸோட மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். இதை வந்து லீவ், அதாவது ஏதாவது ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே வந்தாலோ இல்லை சண்டேஸ்லேயும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். இல்லை மேம் எனக்கு ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து கொஞ்சம் டைமிங் இருக்குது, நான் அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ மற்ற நாளில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஓரல் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் சண்டேஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இதை வந்து போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. இல்லை என்னால் இந்த ஒர்க்கிங் டேஸ்லேயே பண்ண முடியுன்றவங்க தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மற்றதெல்லாம் வந்து எனக்கு மினிமம் 5 to 6ன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் சென்டம் எடுக்கலாம். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேஜிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு மேக்ஸில் சென்டம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ், அதில் 14 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் ஒரு 24% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்கன்னு வருது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours ஆகும். இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம ரெடி பண்ணோன்னா ஒரு 2 days ஆகும். ஏன்னா ஒரு நியர்லி 9-10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி அதை மார்க் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் எல்லாத்துக்குமே டைமிங் வந்து கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படுது. ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அது ஒரு ரிசல்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும். ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போது 100 மார்க்ஸ்க்கு 14 1 மார்க்ஸை 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொல்லவே தேவையில்லை, 1 மார்க்ஸ்க்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா 1 மார்க்ஸ் ரொம்பவும் ஈஸி. அதே மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு. இந்த பேராகிராஃப் மாதிரி 2 மார்க் மாதிரிலாம் நம்ம கிடையவே கிடையாது. ஸோ 1 மார்க்ஸ் வந்து நமக்கு கீ பாயிண்ட்டு. இது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் ரீசெக் பண்ண சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆப்ஷனில் 2த்துக்குமான ஆன்சரும் இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அதை ஒன்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து ரீசெக் பண்ணுங்கள். ரீசெக் பண்ணிவிட்டு அதுதான் ஆன்சர் வருதா மார்க் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 14 out of 14 எடுக்கிற அளவுக்கு எப்போவுமே 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் அந்த புக்கில் ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து MCQ தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் மேக்ஸில், நான் கிராஃப் ஆர் ஜியாமெட்ரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் 1 மார்க்ஸ் தரோம் மேம், ஓகே. நெக்ஸ்ட்டு எதுக்கு போயிடுங்க, நேராக கிராஃப் இருந்தால் கிராஃப், அடுத்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இருந்தால் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி. இதில் நமக்கு 8 மார்க்ஸ் கம்பல்சரி. நான் வந்து அதில் தரோவாக வந்து 16 மார்க்ஸ் எடுத்துருவேன். 14 + 16 சரிங்களா? 30 மார்க்ஸ் வந்தது. 100ல் 30 மார்க்ஸ் நம்ம இதில் எடுத்துடுறோம். அதனால் எதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து மார்க் வாங்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, அது 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் கூட கஷ்டம்தான். கிராஃப் ஜியாமெட்ரிலாம் ஈஸின்னு சொல்ல வரல. பட் அதை வந்து கண்டிப்பாக 2 எக்ஸசைஸ் அது மாதிரி தான் இருக்குன்னா ஈஸியாக படிச்சிடலாம். எல்லா சம்ஸும் போட்டு பார்த்துடலாம். கிராஃபில் நான் வந்து 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் 8 மார்க்ஸ் வாங்கிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தாலே இப்போ நான் வந்து 30 மார்க்ஸ்க்கு ரெடி. ரிமைனிங் 70 மார்க்ஸ்க்கு தான் நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒர்க் பர்டன் குறைய நமக்கு வந்து ஒரு நமக்கு தெரியாமலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே பரவாயில்ல, மேக்ஸ்க்கு நம்ம 30 மார்க்ஸ்க்கு இப்போ வர ரெடியாக இருக்கும், அடுத்து 50 மார்க்ஸ்க்கு ரெடியாக இருக்கும். நாமளே வந்து இந்த மாதிரி அதாவது நம்ம மனசை வந்து பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு உள்ளே போயிட்டு ஓகே கஷ்டப்படாமல் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம இத்தனை மார்க்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம், இன்னும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்போ தான் அந்த சப்ஜெக்டை வந்து ஃப்ரீயாக இருப்போம். நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அந்த சப்ஜெக்டா இன்னும் இவ்வளோ இருக்கே, இன்னும் இவ்வளோ படிக்கணுமே, அது பெருசாக தெரிஞ்சாலே அதுக்கு அடுத்தது நமக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி சிம்பிளாக மாற்றிக்கிறதுன்றது அவங்க மென்டாலிட்டியில் நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க. சரிங்களா? இன்னும் இவ்வளோ படிச்சிட்டோம், 1 மார்க் நம்ம ஃபஸ்ட்டு எல்லா சாப்டரில் இருக்க 1 மார்க் முடிச்சிட்டோம். அப்போ நான் 14 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். அடுத்தது கிராஃப் ஜியாமெட்ரி முடிச்சிட்டேன், நான் வந்து 16 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஓவரால் 30 மார்க்ஸ்க்கு நான் முடிச்சிட்டேன். 2 மார்க்ஸு
ஸோ எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போது மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன் 100க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 80 to 90 தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். பரவாயில்ல, நான் 80 மார்க்ஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன், 80 to 90 மார்க்ஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன். ரிமைனிங் 20 மார்க்ஸ் ரிமைனிங் இருக்க கொஷின்ஸை நீங்கள் ஃபைனலாக படிச்சிங்கன்னா அப்போ நான் சென்டம் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மேக்ஸு நியர்லி ஒரு 8 to 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் ஈஸியாக சென்டம் அடிச்சிடலாம். சரிங்களா? பார்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ 28 மட்டும் நம்ம சாய்ஸில் விட முடியாது. அதே மாதிரி அல்ஜிப்ரா பார்ட்டில் வந்து நமக்கு மார்க்ஸ் நிறைய கவர் ஆகும். அதனால் அந்த சாப்டரை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். சில அதாவது அந்த சாப்டரில் சில எக்ஸசைஸ்லாம் வந்து கம்பல்சரி இதில் வந்து ஒரு கொஷினாவது வரும் அப்படின்ற சாப்டர் அந்த மாதிரியான எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓவரால் எல்லா சம்ஸும் போட்டு பார்த்துருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளானில் வந்து டெய்லி பேஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டெய்லி ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட், மேக்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல், மேக்ஸ். அந்த மேக்ஸ்லையும் எப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக பார்க்குற மாதிரியும் நாளைக்கு எக்ஸசைஸ் சம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ரொம்ப ஈஸியாக இந்த டைமுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இல்லை எனக்கு ஸ்கூலில் கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் அந்த கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஹையர் கிளாஸஸ் போக போக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ் ஓவர் அண்ட் தென் 5 மார்க் கொஷின் 10 into 5 50 மார்க்ஸ். இதுலேயும் இது எல்லாமே நம்ம வந்து சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷினில் நம்ம சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினில் நான் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணலை அப்படின்றவங்க இந்த கொஷின் பேப்பரை வித்தவுட் சாய்ஸில் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் யாராவது இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை டெஸ்ட் எழுதிட்டு உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்க மார்க்கை வந்து பின் பண்ணுறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் இதை வந்து டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு வந்து உங்களோட மார்க்ஸை ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு கண்டிப்பாக எத்தனை பேர் ஷேர் பண்ணாலும் நான் பின் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லாம் வந்து பண்ணிங்கன்னா தாராளமாக சென்டம் அடிச்சிடலாம். மேக்ஸே எனக்கு வராது மேம் அப்படின்றவங்க கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 8 மார்க் கொஷின் 2 into 8 16 மார்க்ஸ். 43ல் பார்த்தீங்கன்னா ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போது இது வந்து பாருங்கள் கிராஃப் ஜாமெட்ரி இது ரெண்டுமே வந்திருக்கு. நான் வந்து கிராஃப் ஜாமெட்ரி ஃபுல்லாக தரோம் மேம், எப்படி கேட்டாலும் நான் வந்து ஈஸியாக அழகாக வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடுவேன். அப்படி இருக்கவங்களுக்கு 16 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 16 மார்க்ஸ் நமக்கு தெரிஞ்சு ஒரு 2 எக்ஸசைஸ் படித்தாலே நமக்கு 16 மார்க், ஒரு எக்ஸசைஸ் படித்தாலே 16 மார்க். அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் சம், எக்ஸசைஸ் சம் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. 16 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது கிராஃபை முடிச்சிடுங்க. ஜாமெட்ரியாக முடிச்சிடுங்க. அடுத்து 1 மார்க் முடிச்சுட்டு ஃபைனலாக இதை படிச்சிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரையாரிட்டி வைஸ் உங்களோட சப்ஜெக்டோட அந்த பேர்டனை நீங்கள் தான் குறைக்க பிளான் பண்ணணும். ஏன்னா ஒருத்தருக்குமான ஷெட்யூல் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் டியூஷன் போகலாம், இல்லை ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இதை எப்போ பிளான் பண்ணி எதை வந்து இந்த சப்ஜெக்டை எப்போ முடிக்கலான்றதை அவங்கவுங்க பிளான் பண்ணி சூப்பர்பாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.